ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோன்றதை பார்க்க போகிறோம். நேற்று எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது. எப்போவுமே கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து தான் நிறையா வந்திருக்கு. பாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர்லேருந்து தான் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி பாலிட்டியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின்ஸ்க்கு மேலேயே கேட்டிருக்காங்க. நம்ம லேட்டராக பார்த்திங்கன்னா அந்த கொஷின் பேப்பரை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தனியாகவே அந்த சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வீடியோ போடுறோம். இந்த எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சியே ரொம்ப கம்மி, 30 தான். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க. எழுதினவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 to 40,000 கிட்ட தான் எழுதியிருப்பாங்க. அதில் 30 வேக்கன்சி அப்படின்னும் போது அதே மாதிரி கொஷின் பேப்பரும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் 150, 140 அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். பட் உண்மையிலே ரியல் கட் ஆஃப் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போவே பார்த்திங்கன்னா இந்த தான் கட் ஆஃப் வரப்போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கீங்க, இந்த கட் ஆஃப் நமக்கு வருமா அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இந்த தடவை பார்த்திங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாமே ஜென்ரல் சயின்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கிராமருக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே கிராமரில் தான் இருந்தது. நம்ம இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம எப்போயுமே செட் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். இந்த கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான். இதிலேருந்து பார்த்திங்கன்னா +5 +2 அந்த ரேஞ்சுக்கிட்ட இன்க்ரீஸ் ஆகலாம். பட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா சான்சஸ் கம்மி. நீங்கள் எந்தெந்த கோட்டாவில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். வேல்யூஷன் முடிஞ்சப்பறம் அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் மினிமம் இந்த மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக நீங்கள் இருக்கலாம். ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 180 இல்லை 180 அபோவ் கிட்ட இருக்கணும். ஏன்னா ரொம்ப கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு 1 இயர் நல்லா பழைய கொஷின் பேப்பர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 180 எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிசிக்கெலாம் வேக்கன்சி 5 தான் இருக்குது. அதனால் அது ரொம்ப ஈஸியாகவே எடுத்துருவாங்க. மேபி சொல்ல முடியும் ஒரு 190க்கு மேலேயே நிறையா பேர் கூட இருக்கலாம். பிசிக்கு பார்த்திங்கன்னா 175 கிட்டே இருக்கலாம். இது மாதிரி எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 170, பிசிஏ முஸ்லீமுக்கு பார்த்திங்கன்னா 165, எஸ்சிக்கு 160, எஸ்டிக்கு 155. எஸ்சி எஸ்டியே பார்த்திங்கன்னா அந்த தடவை கட் ஆஃப் அதுவுமே அதிகமாக தான் இருக்கும். அபோவ் 150க்கு மேலே இருக்கிறவங்க தான் இதில் கிளியர் பண்ணி போக முடியும். ஏன்னா ரொம்ப வேக்கன்சி கம்மியாக இருக்குது. இந்த தடவை எக்ஸாம்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கிராமருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நியூ புக்ஸ்லேருந்தும் நிறையா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸை விட்டுறாதீங்க. அப்படியே கூட மாறி உல்ட்டாவாக கூட கேட்கலாம். நான் ப்ரீவியஸ் இயருக்கு பார்த்திங்கன்னா 2 புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த 2 புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. மெயினாக ஓல்ட் இயர் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் மேக்ஸ் டெய்லி ஒரு இந்தியன் பாலிட்டினா ஒரு டெய்லி ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்துட்டே வாங்க. அதே மாதிரி மேக்ஸில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 20 சம்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போங்க. ஏன்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு மாற போகிறது கிடையாது. சம்ஸில் நம்பர் தான் மாறும். அந்த 2 புக்கோட டீட்டெயில் பாருங்கள். இது இந்தியன் பாலிட்டிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் எந்தெந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசியில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா வேரியஸ் ஃபீல்டில் இருக்கிற கொஷின் பேப்பரை மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. குரூப் 1, 2, 2A, குரூப் 4 VO எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா 1991 2018 வரை கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு நீங்கள் படிச்சுட்டாலே போதும். பாலிட்டிக்கு நீங்கள் வேறு எதுவுமே ரெஃபர் பண்ண தேவையில்லை. நீங்கள் படிக்கும்போது இந்த டாப்பிக்லேருந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. இது சக்தி பப்ளிகேஷன். இதில் தமிழ் மீடியமுக்கும் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதே சக்தி பப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. மொத்தமாக இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ணி போட்டிருக்காங்க. பேட்டர்ன் இதே தான் இருக்க போகுது. உங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் மாறிட்டே இருக்க போகுது. பேட்டர்ன் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாயிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ரீசனிங் அந்த மாதிரியுமே சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 புக் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நான்
ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ பக்கத்தில் ஷாப்பில் அவைலபிளாக இருந்தால் கூட அதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2016 வரை தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த எடிஷன் வந்து 18 வரை இருந்துச்சுன்னா அந்த புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப கூட இருக்குது, நம்மளால் அதை மீட் அவுட் பண்ண முடியலன்னு வெக்ஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா வேக்கன்சி பாருங்கள் ரொம்ப கம்மி, 30 தான் இருக்குது. ஸோ ஒரே கட் ஆஃபில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கோங்க, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் ஈஸியாக கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 2 பெரிய எக்ஸாம் வந்து குரூப் 2A அண்ட் குரூப் 4. அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் வின் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.